இந்த அம்மா உங்க பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு போறதுக்காக போற வழியிலே இந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அதை எடுத்துட்டு போய் வீட்டுல வரைஞ்சு பாக்குறா. அவங்க அம்மா கிட்ட, அம்மா பெண்ணுக்கும் பென்சிலுக்கும் என்னமா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவங்க அம்மா உன்னால அமைதியா இருக்க முடியலையா, நாளைக்கு உங்க மேம்ட்ட சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. ஆக்சுவலா உங்க ஹஸ்பண்ட் ஒரு ஆர்மி மேனா இருந்திருப்பாங்க. அவங்க இறந்தும் போயிருப்பாங்க. தனியா தான் இந்த குடும்பத்தை உங்க அம்மா ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் போஸ்ட் மேன் வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அதை படிக்க தெரியாம முழிச்சுட்டே இருப்பாங்க. கொடுங்க நானே படிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி வாங்கி படிக்கிறாங்க. அதுல உங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு பென்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்க போய் பேங்க்ல போய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு அப்படின்றாங்க. இன்னும் உங்க பொண்ணோட ஃபியூச்சருக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் இவங்க அம்மாவும் பேங்க் போறாங்க. அங்க போயிட்டு எழுத தெரியாம முழிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஒரு அண்ணா வராங்க. அந்த அண்ணா தான் கொடுங்க என்ன முழிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி ஃபில் பண்ணி தராங்க அந்த ஃபார்மை போய் கொடுத்தா உங்க சைன் இல்லாம இருக்கு, சைன் போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லவே இவங்க கை நாட்டு வச்சு தராங்க. அவங்க பொண்ணு அதை நோட்டும் பண்றா. அடுத்த நாள் அவங்க மேம் கிட்ட போயிட்டு, நீங்க கையில சைன் போடுறீங்க, எங்க அம்மா வந்துட்டு கை நாட்டு வைக்கிறாங்க, இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறா. உங்க மேம் எழுத தெரியாதவங்க கை நாட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் மார்க் ஷீட்டும் கொடுக்குறாங்க. அதுல சைன் வாங்கிட்டு வர சொல்றாங்க. இவ்வளவு வீட்டுல போய் கொடுத்தா அவங்க அம்மா உடனே கை நாட்டு தான் வைக்க போவாங்க. இவ்வளவு எனக்கு கையில சைன் போட்டா போடுங்க, எனக்கு கை நாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் மறுநாள் கை நாட்டு தான் வச்சுட்டு போறா. அவங்க மேம் கிட்ட கொடுத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க அம்மா இப்ப ஸ்கூலுக்கு கூட்டு வந்தா அவங்க அம்மாவே பார்த்து எழுத தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதனால அவங்க அம்மா நம்மளும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு தான் வந்துட்டு எழுத படிக்க சொல்லித்தர அவங்க அம்மாக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மாக்கு சொல்லித்தர ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க அம்மாவும் சீக்கிரமாவே அதை கத்துக்கிறாங்க. அடுத்த நாள் பேங்க் போவாங்க. அவங்க அம்மா கை நாட்டு தான் வைக்க போவாங்க. அவங்க பொண்ணு தான் போடக்கூடாது எழுது அப்படின்னு சொல்லி எழுத சொல்லித்தரா.